வெற்றி வேறு பாதுகாதம் என்று சொல்லக்கூடிய அநேகப்படி மலர்களை கொய்த்து வந்து உன் பாதத்தை பன்னீரால் கழுவி பட்டாடையால் துடைத்து உன்னுடைய மனைவி பார்வதி அநேகப்படி பெண்ணே பார்வதா கண்ணே பார்வதி வாழ்வாய் கண்ணே கைலையில் சுகமாக வாழ்ந்திருப்பார் பெண்ணே பார்வதா உன்னை யாது காரணமாக ஆய்த்தேன் என்று கேட்கின்றான் தெரிவிக்கின்றேன் பரவதா அடி சுண்டறிய இன்றைய தினம் உன்னை இந்த சபை முன்பாக எதற்காக அழைத்தேன் என்றால் எருமைப்படை 8000 ஜீவராசிகளுக்கும் பதிவளர்க்க வேண்டும். உன்னை அழைத்தேன் பெண்ணே பார்வதா. அப்படியா? ஆமா. எப்படி? எங்க வந்தாலும் சென்று விடுவீர்கள். எப்படி நாதா இருப்பது நாதா? ஆனால் பெண்ணே பார்வதா அல்லது நாதா எப்படி
நானும் படியளக்க சென்று வருகின்றேன் பெண்ணே. அல்லது நானா ஆனால் பெண்ணே பார்வதா அடி மாயனிடம் பிறந்த பெண்ணே பார்வதா நானோ சென்று வருகின்றேன். எனக்கு விடை தருவாய் பெண்ணே பார்வதா. எப்படி இருக்கின்றேன் சுடர்விட்டு எரியும் சூரிய சந்திரர்கள் யார் என்று விளக்கமாக தெரிவிப்பார். ஆனால் பெண்ணே பார்வதா சூரிய சந்திரனும் சூரியனும் சந்திரனும் வீடாகும் பெண்ணே பார்வதா நேத்திரமாகும். அப்போ அந்த சூரியன் ஒரு கண்ணு, ஆமா, சந்திரன் ஒரு கண்ணு, ஆமா, அது எந்த மாற்றம் இல்ல, எந்த மாற்றம் இல்லை பெண்ணே. எப்படி அந்த பிள்ளைக்காரியை கேட்ட
தெரிவிப்பாய். அது மூடினால் எந்தன் கண்ணை இந்த உலகம் எல்லாம் இருண்டு போகும். தேவராசிகள் எல்லாம் வெளிச்சம் இல்லாமல் இருளில் தத்தளிக்கும். அதனால் நீ சாபம் பெற்று சாபம் பெற வேண்டாம். என் கண்ணை அவுத்து விடுவாய் பெண்ணே பார்வதா. எப்படி பெண்ணே பார்வதா நான் தெரியாமல் இந்த பிழையை செய்து விட்டேன். கண்ணை கட்டி உலகம் இருள் அடைந்து ஆகிவிட்டது. நான் இந்த பிழை தெரிந்து செய்யவில்லை சாமி, தெரியாமல் செய்து விட்டேன். என்னை மன்னித்து ஆட்கொள்வாய் சாமி. பெண்ணே, ஆனால் பெண்ணே பார்வதா, முன்பொரு காலத்திலே இந்த உலகம் வெளிச்சம் இல்லாமல் வாழ்வு இல்லாமல் இருந்தது அல்லவா? அதனுடைய விவரம் யாதென்று தெரிவருமா பெண்ணே பார்வதா? தெரியாது சாமி. தெரிவிக்கின்றேன். தெரிவிப்பார். ஆனால் பெண்ணே பார்வதா, ரத்தினாபுரி